இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் தாங்க. ஆனா இந்த மொபைல்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சாலும் அதை விட அதிகமா நம்ம உடல் சார்ந்த தீமைகள் நிறையவே இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு கெட்டு போகுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ரேடியேஷன் மூலமா பிரெயின் கெட்டு போகுது, அதனால நிறைய வந்து குழப்பங்கள் வருது அப்படின்னு தெரியும். தூக்கமின்மை பிரச்சனை வருது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை தாண்டி ஒரு உறுப்பை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அது என்னன்னா காதுகள். ஸோ இந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சதே பேசுறதுக்கு தான். ஸோ ஆனா வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்றது மூலமாகவும் இல்லை ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் நம்மளோட பிரெயினோட சிக்னல்ஸ் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட காதுகள் இருக்கிற ஏர்ட்ரம்லேருந்து உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இது யாருக்குமே இப்போ அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தீர்வு எடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முத்திரையும் இருக்குங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இயர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதோ தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட மொபைல்ஸை பாட்டு கேட்குறதோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாக்கத்திலேருந்து உங்களால் வந்து ஒரு ரிக்கவரி எடுக்க முடியும். அதை தாண்டி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் தாக்கத்துக்கு உள்ளாக்காமல் இருக்கவும் முடியும். ஸோ இந்த விஷயத்தில் இந்த காதுகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன முத்திரை மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா இது உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ என்ன முத்திரை அப்படின்னா அது வந்து ஆகாய முத்திரை தான். ஸோ உங்களோட காதுகள் சார்ந்த எந்த பிரச்சனை எதனால பிரச்சனை வந்தாலும் இந்த ஆகாய முத்திரையை ஆகாயத்தை பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி எடுக்க முடியுங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா கைகளில் இது வந்து ஆகாய விரல், இதோட டிப்பையும் நம்மளோட கட்டை விரல் டிப்பையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்க போகிறோம். இதை அப்படியே திருப்பி உங்களோட தொடைகளில் வச்சு சமணமிட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்தோ கால்களை கீழே வச்சு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ்னால ஏற்பட்ட இந்த தாக்கம் நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆகாய முத்திரை பண்ணுறப்போ படுத்துக்கிட்டோ இல்லை வந்து நடந்துக்கிட்டோ இதை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் உட்காந்து தான் இந்த ஆகாய முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.